பணிவேல் துணை வாழ்க செழிப்புடன், வாழ்க செழிப்புடன், வாழ்க நிறைவுடன். ஆத்ம நண்பர்களே, ராஜரிஷி ஞானமயம் மூலமாக நடக்கக்கூடிய குறிக்கோளுடன் வாழும் கலை. இந்த வகுப்புல யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். லட்சியம்னா என்ன? குறிக்கோள்னா என்ன? லட்சியம், குறிக்கோள் ரெண்டுமே பல பேர் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. வேறு வேறு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க இந்த பயிற்சிக்கு வரலாம். குறிக்கோள் ஏன் தேவை? லட்சியம் ஏன் தேவை? வாழ்க்கையே ஏன் பலர் பேருக்கு சுவாரஸ்யம் இல்லாம போகுது? வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ வண்டி ஓடுது, ஏதோ போயிட்டு இருக்கு, கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கிற அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பயிற்சிக்கு வாங்க. அடுத்தது, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக 3 லட்சியங்கள் இருக்கணுங்க. அப்பதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். அந்த 3 லட்சியத்தையும் 3 தர்ம லட்சியம் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? பயிற்சிக்கு வாங்க. லட்சியத்திற்கும் குறிக்கோளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சா, இந்த உலகத்துல ஏன் பல பேரு லட்சியமே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. அத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பயிற்சிக்கு வரலாம். வாழ்க்கைய பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவைனா என்ன? ஆசைனா என்ன? பேராசைனா என்ன? நோக்கம்னா என்ன? திட்டம்னா என்னன்னு புரியணும். எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பயிற்சிக்கு வரலாம். பேராசைய ஆசையா கன்வெர்ட் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? முடியும். ஆசைய தேவையா கன்வெர்ட் பண்ணலாம். அதற்கான யுக்திகளை தெரிஞ்சுக்கணுமா? பயிற்சிக்கு வரலாம். லட்சியம் எங்க ஃபெயிலியர் ஆகுது? தோல்வி அடையுது. அதற்கு 5 காரணம் இருக்குங்க. அத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பயிற்சிக்கு வரலாம். ஒரு லட்சியத்த எப்படி நிர்ணயம் செய்வது? அத எப்படி குறிக்கோளா பிரிப்பது? குறுகிய கால குறிக்கோள், இடைக்கால குறிக்கோள், கடைக்கால குறிக்கோள். ஷார்ட் டெர்ம் கோல், மிட் டெர்ம் கோல், எண்ட் டெர்ம் கோல் அப்படின்னு பிரிக்கிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? பயிற்சிக்கு வரலாம். சில பேர் நினைக்கலாம், இந்த பயிற்சியை நீங்க நடத்துறீங்களே, நீங்க என்ன அப்படி கிழிச்சிட்டீங்க அப்படின்னு கூட நினைக்கலாங்க. இதுக்கு பல காலம் நான் அர்த்தம் தெரியாமலே இருந்தேன். என்னுடைய லட்சியத்தை குறிக்கோளா வகுப்பதற்கு ஒரு நோட்டு, பேனா எடுத்து எழுதி, அதற்கான வடிவமைப்புகளை செய்து, அந்த லட்சியம் நிறைவேறிய பிறகு, அந்த பேப்பர, அந்த டிசைன கிழிச்சு தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நீ என்ன கிழிச்சேன்னு கேட்டா, அதுக்கு இந்த அர்த்தம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைய, சாதனையா மாத்திட்டோம் அப்படின்னா, நாம கிழிச்சிட்டோம்னு அர்த்தங்க. நான் எப்படி கிழிச்சேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தர்றேன். அடுத்தது, வாழ்க்கை லட்சியம் அப்படின்றது 7 விஷயத்தை உள்ளடக்கியது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணுமா? இப்பவே சொல்றேங்க அந்த 7 என்னன்னு. உடம்பு, மனசு, அறிவு, குடும்பம், பணம், பொருளாதாரம், தொழில், தனிப்பட்ட விருப்பம். இந்த 7 நிலைகள எந்த அளவுக்கு இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறோம், அடுத்து எந்த நிலைக்கு வாழ்க்கையில முன்னேறுவது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த பயிற்சிக்கு வாங்க. ரொம்ப முக்கியமாங்க. பல ஆன்மீக குருமார்கள், பாதிரியார்கள், சாமியார்கள், சந்நியாசிகள் ஆன்மீக பாதையில இதுவரைக்கும் தெள்ளத் தெளிவா நமக்கு தெளிவுபடுத்தாத ஒரு விஷயம் இருக்கு. பல கோடி பேர் இத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ஆன்மீகத்துல பயணிச்சு செத்தே போயிட்டாங்க. அந்த இறுதி லட்சியத்தை பற்றி ஒரே நாள்ல தெளிவுபடுத்த போறேன். அது எப்படிங்க ஒரே நாள்ல நீங்க தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, தெளிந்தவர்கள் தெரியப்படுத்த முடியும். இது எளிமையான விஷயம் தான். தெளிந்து விட்டால் தெரியப்படுத்த முடியும். தெரியப்படுத்துறேன், நீங்களும் தெளிவடையலாம். ஆன்மீகத்துல முக்தி, மோட்சம், வீடு பேறு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுதான் இறுதி நிலை அப்படின்னு சொல்லி. அதை அடைவதற்காக பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவுகள கொடுக்க போறேன் இந்த பயிற்சியில. ஒரு ஆன்மீகவாதி தன்னுடைய வாழ்க்கையில லட்சியமாக எத நிர்ணயிக்கணும் அப்படின்றதையும், ஒரு ஆன்மீகவாதியினுடைய இறுதி லட்சியம் எத நிர்ணயிக்கணும் அப்படின்றதையும் கற்றுத்தர போறேன். அந்த இறுதி லட்சியத்துக்கான
குறிக்கோளை எப்படி வகுப்பது அப்படின்னு கற்றுத்தர போறேன். ஞான தெளிவு பெற்றவர் அவருக்கும், ஞானி என்பவருக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி தர போறேன். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஞான தெளிவு பெற்றவர் தன்னை அறிந்தவர்ங்க. ஞானி என்பவர் சகலத்தையும் அறிந்தவர், புரிந்தவர், அனுபவித்து உணர்ந்தவர். அப்ப ஒரு முழுமையான ஞானம் பெற்றதற்கான அடையாளம் அல்லது வெளிப்பாடு அல்லது அத்தாட்சி, அந்த ஞான நிலையை அடைந்ததற்கு அத்தாட்சி ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வகுப்புக்கு வாங்க. அடுத்தது, முக்தி என்ற விடுதலை எப்போது சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமான 4 விஷயத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் முக்தி சாத்தியப்படும். அந்த 4 விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பயிற்சிக்கு வாங்க. எல்லா மதங்களும், எல்லா ஆன்மீக மார்க்கங்களும் எதை வலியுறுத்துது அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான மன அசுத்தங்களையும் ஒழிக்கும் போதுதான் முக்தி சாத்தியமாவதுன்னு சொல்லப்படுதுங்க. மன அசுத்தம் நீங்குவதற்கு பைபிள்ல மனம் திரும்புங்கள்ன்றாங்க. திருக்குறள்ல மனத்துக்கண் மாசு இளநாதல் அப்படின்றாங்க. அப்ப மனத்துல இருக்கக்கூடிய மாசு என்ன, அதை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா? இந்த பயிற்சிக்கு வாங்க. இறுதி லட்சியம் அப்படின்றது மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் அதை அடையிற வரைக்கும் வேதனையும் துக்கமும் இருக்குங்க. பிறப்பு இறப்பு என்ற சுழற்சி நிச்சயம் இருக்கும். இதைத்தான் சுத்தி சுத்தி எல்லா ஆன்மீக மார்க்கத்திலையும் சொல்றாங்க. இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து நீந்துவதற்கு என்ன வழியை பின்பற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த பயிற்சிக்கு வாங்க. ஒரு ஞான தெளிவு பெற்றவரிடத்துல 4 தெளிவு இருக்குங்க. ஒரு ஞானியினிடத்துல மன தூய்மை உட்பட 4 விஷயங்களிலிருந்து அவர் விடுதலை பெற்றிருப்பாரு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பயிற்சிக்கு வாங்க. அடுத்தது, ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக அமைத்து எப்படி வெற்றி பெறுவது, சக்சஸ் ஃபார்முலா அப்படின்றத 8 சீக்ரெட் ஃபார் சக்சஸ் அப்படின்னு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். இதை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சிக்கு வாங்க. அடுத்தது, நேரத்தை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறது, எதெல்லாம் உடனே செய்யக்கூடியது, எதெல்லாம் தள்ளி போடக்கூடியது, எதெல்லாம் அலட்சியம் செய்யக்கூடியது, எதெல்லாம் நம்ம மெமரியில இருந்து டிசால்வ் பண்ண வேண்டியது, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பயிற்சிக்கு வாங்க. பல பேருக்கு யோசனை என்னன்னா, ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, சிந்தனை செய்யுங்க, நம்புங்க, கேளுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். நானும் தட்டுறேங்க, கேட்கிறேங்க, எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டுதுங்க, ஈர்ப்பு விதி எனக்கு மட்டும் செயல்படவே மாட்டுதுங்க அப்படின்னு பல பேருக்கு ஆதங்கம் இருக்கும், யோசனை இருக்கும், சிந்தனை இருக்கும், கேள்வி இருக்கும். இதுக்கான விடை தெரிஞ்சுக்கணுமா? இந்த பயிற்சிக்கு வரலாம்.